ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம ஒரு நார்மலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். மகாவிஷ்ணு இருக்கிறார்ல, அவருக்கு பக்தி மார்க்கத்தில் 11 அவதாரங்கள் உண்டு. அப்போ அந்த அவதாரங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக கிட்டத்தட்ட ஒரு 11 அவதாரங்களில் 10 அவதாரம் தான் உண்டு, எக்ஸ்ட்ரா ஒரு அவதாரம் உண்டு. அப்போ அந்த 10 அவதாரங்களை நம்ம வெவ்வேறு வீடியோ பதிவுகளாக கொடுக்க போகிறோம். அப்போ அப்படி வெவ்வேறு வீடியோ பதிவுகளாக நம்ம கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம பிளேலிஸ்டில் ஃபர்ஸ்ட் வீடியோவை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாரி கொடுக்குறோம். சரி, அப்போ நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இனி போடக்கூடியது அந்த மகாவிஷ்ணுடைய 10 அவதார மகிமைகளை நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுகளாக பிரம்மகுமாரிகள் ரீதியாக கொடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் மூலமாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு நார்மலான ஒரு அறிமுகம் சார்ந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோங்கிறதுனால இந்த வீடியோவில் நம்ம அந்த 10 அவதாரங்கள் நான் என்ன பேச போகிறேன் இதில் கொடுக்கல, இதில் என்னென்ன அவதாரங்கள் மகிமைகள் வருதுங்கிறத அந்த நேம் கொடுத்துருவோம். இதற்கு அடுத்த வீடியோவே நம்ம வீடியோ 1, வீடியோ 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம வெளியிடலாம். சரி, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், மகாவிஷ்ணு ஒரு 10-11 அவதாரங்கள் எடுத்திருந்தாரு. அந்த அவதாரங்களை நான் இப்போ வரிசையாக சொல்கிறேன். மச்ச, கூர்ம, வாமன, வராக, பல்ராம, பரசுராம, ராம, கிருஷ்ண, கல்கி, நரசிம்ம, புத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 11 அவதாரங்கள் அவங்க மகாவிஷ்ணு எடுத்திருப்பாரு. இந்த 10 அவதாரங்களுமே ஒவ்வொரு கதை ஸ்டோரி லைனாக போகும். இது ஒரே வீடியோவில் கொடுக்கலான்னு ஐடியா இருந்தது, ஆனால் அது வீடியோ லென்த் ஆகும், 2 ஹவருக்கு மேலே ஆகும் சிம்பிளாக கொடுத்தாலுமே. ஆனால் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம கொடுக்கும்போது இதன் மூலமாக நிறைய பேருக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பக்தி பிரியைகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வீடியோ கொடுத்தலின் நோக்கமே எல்லாருக்குமே ஞானம் கிடைக்கணும், பிரம்மகுமாரிகள் ரீதியாக பரமாத்மாவுடைய அறிமுகம் கிடைக்கணும், சென்டரில் போய் நாலேஜ் எடுப்பாங்களாங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த சேனல் பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு அவதாரங்களையுமே தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பிரம்மகுமாரிகள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் புரியும். நம்ம அதில் சென்டருக்கான அட்ரஸுக்கான ப்ரூஃப் கொடுக்கறதுனால தனித்தனி வீடியோவாக தான் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இதை ஒரு பிளேலிஸ்ட்டில் மகாவிஷ்ணுடைய அவதாரம் 10 அவதாரங்கள்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு நான் தனியாக கிரியேட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். அதில் ஒரு 10-11 அவதாரங்கள் வரும்னு வைங்களேன். நான் இப்போ அந்த அவதாரங்கள் சொன்னேன், அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொன்னால் நல்லாயிருக்கும் இன்ட்ரோடக்ஷன் வீடியோங்கிறதுக்காக. அப்போ நான் என்ன மாதிரி கொடுக்க போகிறோங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். 10-11 அவதாரங்கள் தெரியுங்க, இதில் ஒரு சின்ன ஒரு ஹைலைட் மாரி கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மாரி கொடுத்துருவோமே. அப்போ மச்ச அவதாரம், மச்சம் அப்படின்னா நமக்கு தெரியும் மீன், ஹிந்தி வார்த்தை தான், சம்ஸ்கிருத மொழி பெயர்ப்பு தான் பாருங்களேன். அதில் அவர் மகாவிஷ்ணு இருக்கிறார்ல, ஸ்ரீமன் நாராயணர், அவர் மெயின் ரூபமாக அவர் அரக்கனை அழிக்கிறது போல, சோமுகாசூரன் சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருப்பான். அந்த அரக்கனை நீரில் போய் அழிப்பார். நீருக்குள்ளே அந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால அது மச்ச அவதாரம்னு சொல்லி வகைப்படுத்தப்படுது. அடுத்த ரெண்டாவது கூர்ம அவதாரம்னு சொல்லுவாங்க. அந்த டாட்டாய்ஸ் இருக்குல்ல, ஆமை அவதாரம் கொண்டு அந்த மலையை சரிந்து கடலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக, அந்த மலையை தாங்கி பிடிக்கிறதுக்காக அவர் டாட்டாய்ஸ் ஆமை அவதாரம் எடுத்திருப்பார். அவர் நம்ம ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கூர்ம அவதாரம். அப்புறம் வாமன் அவதாரம்னு சொல்லிட்டு இருக்கும். வாமனம் ஒரு 3 அடி ஒரு கொள்ள மனிதனாக ஒரு ஆட்சி செய்கிறது போல ஒரு அவதாரங்கள் இருக்கும், அது வாமன் அவதாரம். அதுக்கப்புறம் வராக அவதாரம், பன்றி அவதாரம் இருக்கும், ஓகேவா. அவர் நரகாசூரனை வதம் செய்கிறதுக்காக வராக அவதாரம் எடுத்திருப்பார். பன்றி அவதாரம் எடுத்து பூமாதேவியினுடைய அந்த குறைபாட்டை தீர்க்கிறதுக்காக அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு அவதாரம் எடுத்தது போல வராக அவதாரம் இருக்கும். அப்புறம் பரசுராம அவதாரம்னு இருக்கும். ஜமக்தினி முனிவருங்கிறது அவர் பரசுராமருடைய தந்தையாக இருப்பார்.
தந்தை சொல்மிக்க மந்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய கொலைகளை செய்து நிறைய பேரை கொன்று குவிப்பார். அது பரசுராம அவதாரம்னு சொல்லிட்டு இருக்கும். பல்ராமர் அப்படின்னா அவர் நம்ம ஸ்ரீகிருஷ்ணருடைய பிரதர், அண்ணன் இருப்பார். அவரை வந்து அந்த பாம்பின் ரூபமாக மாற வைத்து அதன் மூலமாக உலகிற்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கறது போல வந்து பல்ராமர் அவதாரம் போல அது காட்டப்பட்டிருக்கு. அப்புறம் ராம அவதாரம்னு இருக்கும். ராம அவதாரம் வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதையும் ஒரு அரசவையில் இருந்து சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு மனிதர் போலவும் ராமர் அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்ததாக இருக்கும். அதுபோல் கிருஷ்ண அவதாரம்னு இருக்கும். கர்மக்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநீதிக்கு எதிராக இருந்து தர்மத்தின் பாதையில் நடத்தி ஒரு 2 குரூப் பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையை தீர்த்து வைக்கிறது போல ஒரு கதை வந்து கிருஷ்ண அவதாரத்தில் வந்து அவர் எடுத்திருப்பார். அதுக்கு பிறகு புத்த அவதாரம் இருக்கும். உலகிற்கு ஒழுங்கையும் அமைதியையும் போதிக்கக்கூடிய ஒரு அவதாரமாக அவர் வந்து புத்த அவதாரத்தை எடுத்து காட்டியிருப்பார். 10வது அவதாரமாக ஒரு நரசிம்மருடைய அவதாரம் அவர் எடுத்திருப்பார். ஓகேவா? தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்கு எதிராக செயல்பட்ட நபரை வந்து அவர் ஒரு கொலை செய்கிறது போல ஒரு பாதி உடல் பாதி மிருகம்னு சொல்லிட்டு ஒரு ரூபத்தில் வந்து நரசிம்ம அவதாரத்தில் காட்சி கொடுத்துருப்பாரு. அது பிறகு கடைசி 11வது அவதாரம் வந்து அவர் கல்கி அவதாரமாக, இது கடைசி அவதாரம்னு சொல்லுவாங்க. கல்கி புருஷராக வந்து கலியுகத்தை அழித்து சத்தியுகத்தை நிலைநாட்டுறதுக்காக புது உலகத்தை படைக்கிறதுக்காக அவர் கல்கி அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு அவதாரம். இதெல்லாம் பிக்கஸ்ட் ஸ்டோரி இருக்குது. இந்த 10-11 அவதாரங்களையுமே நம்ம அடுத்ததாக 1வது அவதாரம் 2வது அவதாரம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பதிவுகளாக கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், அறிமுக வீடியோ தான். இது கொடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இருந்தால் இதை நம்ம மகாவிஷ்ணுடைய 10 அவதாரம் 10 அவதாரங்கள்னு சொல்லிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுற ஒரு மைண்டில் இருக்கிறதுனால இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நமக்கு அவசியம்தான்ங்கிறதுக்காக நம்ம இதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடுறோம். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு அடுத்த வீடியோவே நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் சிம்பிள் ஒரு எடிட் போட்டு ஃபோட்டோ வைத்து எடிட் பண்ணிவிட்டு நான் இதை போஸ்ட் பண்ணிடுவேன். நாளைக்கு நான் 1வது அவதாரத்திலிருந்து மச்ச அவதாரத்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ ஒரு இன்ட்ரடக்ஷன் அறிமுக வீடியோ மாரி கொடுத்துருக்கு. நம்ம அடுத்தது மகாவிஷ்ணுடைய 1வது அவதாரத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஓம் சாந்தி.